எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு ஃபுட்மா சமையல்ல என்ன ரெசிபினா ஹவு டு மேக் சட்னி ரெசிபி இன் தமிழ். சட்னி நிறைய வெரைட்டி ஆஃப் சட்னி இருக்கு இட்லி தோசைக்கு. ஆனா இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 வெங்காயமும் ஒரு கையளவு பொட்டுக்கடலையும் வச்சு இந்த சட்னியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வீடியோ முழுமையா பார்க்கணும். சமைக்கும் போது விருப்பப்பட்டு விரும்பி சமைக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்க்க போறோம். இந்த சட்னிக்கு பொட்டுக்கடலை தான் முதல் இன்கிரீடியன்ஸ். ஸோ பொட்டுக்கடலையை எண்ணெயில நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த சைஸ்ல நல்லா பெரிய சைஸா இருக்கிறதுனால 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். வெங்காயம் பாருங்க, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் அளவு வெங்காயம் இருந்தது. 5 பூண்டு பல்லு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு, கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்தா போதும். அடுத்து இந்த சைஸ்ல புளி சேர்த்துருங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு. இதை ஒரு 2-3 பெரட்டிட்டு இந்த புளியை நல்லா வேகணும். அதனால இந்த வெங்காயத்தோட சூட்டுலயே இருக்கணும். அதனால இந்த மாதிரி உள்ள வச்சு மூடிட்டு நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுல நம்ம தக்காளி தேங்காய்லாம் சேர்க்க போறது இல்லை இந்த சட்னிக்கு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். பாருங்க, புளி நல்லா வெந்திருக்கு. இது போல செய்யும் போது சட்னி நல்லா சுவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப சட்னியோட தாளிப்புக்கு எண்ணெய் காய்ச்சிருங்க. எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை கிள்ளி போட்டீங்கன்னா தாளிப்பை சட்னி கூட சேர்த்துருங்க. அவ்வளவுதாங்க, நல்ல சுவையான இட்லி தோசைக்கு ஒரு செம்ம காம்பினேஷன்ல சட்னி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, ஃபுட்மா சமையலோட ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.